வேலைக்கு போற பொண்ணுங்களையும், வேலைக்கு போகாத பொண்ணுங்களையும் கம்பேர் பண்ணி கதைக்கிற இந்த சமுதாயத்துல, வேலைக்கு போகாம தன்னையே தியாகம் பண்ணி, தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும், குடும்பத்துக்காகவும் வாழ்ற சில பெண்களுக்கான பதிவு இது. சில பெண்கள் வந்து தங்களுடைய படிச்ச படிப்பு, தான் பார்த்த வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு, தன்னுடைய பிள்ளைகளுக்காக, ஃபேமிலிக்காக தன்னையே தியாகம் பண்ணி வாழ்ற அந்த பொண்ணுங்க வந்து இந்த சமுதாயத்துக்கு மொக்க பீஸா தான் இருக்கு. அதாவது அவங்க வந்து ஒரு வேல்யூ இல்லாத பெர்சன்னு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. ஆனா உண்மை அது இல்ல. அவங்களுக்கு தேவைகள் இருந்தாலும் தன்னைத்தானே கட்டுப்படுத்திட்டு, பிள்ளைகளுக்காகவும், தன்னுடைய குடும்பத்துக்காகவும் வீட்டுல யாராவது பாடுபடுறாங்க. அந்த வீட்டு வேலை எல்லாத்தையும் யாருங்க பார்க்கிறது? ஸோ எல்லாருமே வேலைக்கு போயிட்டா, அந்த குழந்தைகள வளர்க்குற அந்த பொறுப்பு வந்து யாருக்கு போய் சாரும்? சப்போர்ட்டே இல்லாத ஒரு பொண்ணுக்கு, தன்னுடைய வாழ்க்கையோட கஷ்டம் என்னன்னு நல்லாவே தெரியும். ஸோ வேலைக்கு போற பொண்ணுங்க தான் பெரிய கெத்து. வேலைக்கு போகாத பொண்ணுங்க மொக்குன்னு தயவு செய்து மொக்கையாக்கி கதைக்காதீங்க. ஏன்னா, அந்த பொண்ணோட வலி, தன்னுடைய எய்ம அச்சீவ் பண்ணாத அந்த மனத்தாக்கம், மன அழுத்தம் எல்லாமே அந்த பொண்ணுக்கு தான் தெரியும். இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைங்கள படிச்சு ஆளாக்குவான்ற ஒரு தன்னம்பிக்கையில, அவ தன்னையே தியாகம் பண்ணி வாழ்றா. ஸோ அப்படியான பொண்ணுங்களுக்கு சல்யூட் பண்ணுங்க. தேங்க் யூ.